श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। மனிதர்களுடைய மனதிலே வர சந்தேகங்கள் எல்லாமே கூட அனாத்ம பத்தி தான். சந்தேகமில்லாத ஒரே ஒரு விஷயம் என்னுடைய இருப்புதல். நான் இருக்கேன் அந்த விஷயம் பற்றி நமக்கு யாருக்காவது சந்தேகம் வருதா? ஒருக்காகவும் வருதில்லை. நான் இருக்கேன். ஸோ இந்த நான் இருக்கேன் அனி தெரியற சந்தேகமில்லாத அந்த விஷயம்தான் சத்தியம், பிரம்மா, ஆத்மா. அதனால நான் இருக்கேன் అనేది எனக்கு தெரியாமல் நான் இருக்க முடியாது. நான் இல்லாமல் நான் இருக்கேன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியாது. மறுபடியும் சொல்கிறேன் இங்கிலீஷில். வித்தவுட் நோயிங் மீ ஐ கேனாட் பி மீ. வித்தவுட் பீயிங் மீ ஐ கேனாட் நோ மீ. அதனால தான் ஞான விஷயத்தில் நோயிங் இஸ் பீயிங் என்று சொல்கிறோம். Knowing is being, or being itself is knowing. நான் இருக்கேன், எனக்கு தெரியறது. எனக்கு தெரியறது, அதனால் நான் இருக்கேன். எப்படி சொன்னாலும் சரி. ஸோ இந்த சந்தேக ரஹிதமான என்னுடைய ஸ்வரூபம் இதனை பற்றி நானும் கவனிச்சுட்டே இருந்தால், மனசு அதிலேயே ஈடுபட்டு இருந்தால் அதுக்கு பேர் பிரம்ம பாவனா. அப்படிப்பட்ட பிரம்ம பாவனை சாதனை. சாதனை வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இது புத்தியிலோ தெளிவிலோ தெரிஞ்சுக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அந்த சாதனைன்னு சொல்லலாம். பாகியமாக செய்கிறது கிடையாது. அதனால் பிரம்ம பாவனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அது எப்படி பண்ணணும் అనేది அதுக்கு இண்டிகேட்டர்ஸ் ஆர் பாயிண்டர்ஸ்னு 254வது ஸ்லோகத்தில் சங்கரர் நமக்கு சொல்ல தொடங்கிட்டார். நேற்றுக்கு 258வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 259. அஸ்தபேதமனபாஸ்தலக்ஷணம் நிஸ்தரங்கஜலராசி நிಶ್ಚலம் நித்யமுக்தமவிபக்தமூர்த்தியது பிரம்மதத்வமசி பாவயாத்மனி. ஸோ நான் பிரம்மம். எப்படிப்பட்ட பிரம்மம் நான்? அஸ்தபேதம். அஸ்தபேதம். அஸ்தன்னா
அஸ்தமிக்கிறது, இல்லாமல் ஆகிறது. சூரியன் அஸ்தமயம் ஆயிட்டார், சூரியாஸ்தமானம், சன்செட். இங்கே பேதங்கள் எல்லாமே நீக்கப்பட்டது. நீக்கப்படுறதில்லை, பேதமே இல்லை. பேதம் நீக்கப்படுறது ஓன்லி அனாத்மலோ దృశ్యத்திலோதா திருஷ்டிலோதா. அதனால் இங்கே பேதரகிதமான அர்த்தம். பேதங்களே இல்லை, எப்பவும் இல்லை. இப்போ உனக்கு அஜ்ஞானம்னு நீ சொல்லி அஜ்ஞானத்தினால பேதங்களா நீ நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தா கூட இதெல்லாம் அனாத்மாவுடைய காரியம். ஆனால் இப்போ சொன்ன மாதிரி இந்த நான் இருக்கேன், நான் அந்த உணர்வு இருக்க பார்த்தீங்களா, அதில் பேதம் எந்த காரணத்தினாலையும் பேதம் இல்லை. வஸ்து பேதம் இல்லை, தேச பேதம் இல்லை, காலபேதமும் இல்லை. ஸோ அஸ்தபேத ஞாபகப்படுத்திக்கிட்ட நேற்றுக்கு 254 ஆரம்பித்ததையும் அந்த பேதங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அதனால் அஸ்தபேதம் அனபாஸ்த லக்ஷணம். அனபாஸ்த லக்ஷணம்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலும் நானும் இல்லை அப்படின்னு யாருக்காவது நமக்கு தோணுறதா? நானும் வீட்டுக்குள்ளே இல்லை, நானும் ஆஃபீஸில் இல்லை, அது வேறு. அது நீ சரீரம்னு சொல்லி நினச்சிட்டு சொல்கிற. அதனால் அதுக்கு சரீரம் பற்றி இல்லை, பொதுவாக நான் அது தோணுறது பாருங்க. நான் இங்கே இருக்கட்டும் அங்கே இருக்கட்டும் சரீரத்தை வச்சுட்டு, பட் இருக்கே అనేది ஒருக்காகவும் இல்லாமல் ஆகிறதில்லை. உண்மையை சொன்னால் நினைவுலோ மட்டும் இல்லை, கனவுலோ இந்த தேகம் இல்லாமல் கூட நான் இருக்குல்ல, ஒரு மனசு வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு படிக்கு மேலே போனால் தூக்கத்தில் அந்த மனசும் இல்லாமல் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியறதே. தெரிஞ்சதுனால தான் நான் ரொம்ப சுகமாகவும் வேறு இருக்கேன்னு கூட தெரிஞ்சது எனக்கு. அதனால் என்னுடைய இருப்புதல் அபாஸ்த லக்ஷணம். அபாஸ்தன்னா நெவர், cannot be negated, never becomes non-existent. சரியா? ஒருக்காகவும் எந்த காரணத்தினாலையும், மறுபடியும் இங்கே 3 சொல்லிக்கலாம். தேச கால எந்த வஸ்து, இது 3க்கு சம்பந்தம் இல்லாமல் நான் இருக்கேனது எப்பவுமே இருக்கேன். ஸோ அன்நெகேட்டபிள் அனபாஸ்த லக்ஷணம் நானது. அதனால தான் சொல்கிறோம், பால்யாவஸ்தை எனக்கு தான் வந்துச்சு போயிடுச்சு. ஸோ வாட், சைல்ட்ஹுட் வந்தது போயிடுச்சு, டீனேஜ் வந்தது போயிடுச்சு. ஆனால் நான் இருக்கேனே. அதனால் நான் எப்பவுமே இல்லாமல் ஆகலை. அப்படி இருக்கும்போது இந்த தேகம் ஒருவேளை இந்த மரணம்னு சொல்லப்படுறது ஒன்றும் இல்லை. இன்னொரு சரீரம் உள்ளே போய் ஜீவ பாவம் இருந்தால் அது போய் ஏந்திருக்குவாங்க. இப்போ ஏந்துக்கலன்னு என்ன ஆகும்? ஒன்றும் ஆகலை, ஏன்னா நான் எப்பவுமே இருக்கேன். ஸோ அதனால் அனபாஸ்த லக்ஷணம். அப்படிப்பட்ட பேதமில்லாத நான் இல்லைன்னே ஒரு நிலையும் ஒரு காலமும் இல்லை.
அதனால தான் நாசதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ. இந்த இருக்கேன்னு நானும் ஒருக்காகவும் இல்லாமல் ஆகிறதில்ல. நம்ம அஜ்ஞானத்தினால நினைக்கிற இருக்கேன்னு வஸ்துகள் ஒருக்காகவும் இல்லை அப்படின்னு யாரும் இது நல்லா உணர்ந்து தெரிஞ்சுக்கிறானோ அவந்த தத்துவதர்ஷினா. பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்கார். அப்போது அது என்ன நிலை, எப்படி இருக்கும், இன்னும் சிந்திக்கணுமா, உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுமா? நிரஸ்த நிஸ்தரங்க ஜலராசி நிశ్చலம். அலைகள் இல்லாமல் இருக்கிற அந்த சமுத்திர நடுபாகத்தில் பார்த்திங்கன்னா ஜலராசி அங்கே நிశ్చலமாக இருக்கும். ஜலம் மூவ் ஆகிறதே தெரியாது. ஒருவேளை மேலே ஏதாவது கொஞ்சம் காற்று இருக்கிறதுனால அந்த காற்று கூட அந்த ஜலம் அவ்வளோ கனமாக ராசியாக இருக்கிறதுனால அந்த அந்த சர்ஃபேஸை மூவ் பண்ண முடியல. காற்றுக்கு ரொம்ப தீவிரமாக வந்தால் கூட கொஞ்சம் மூவ் ஆகும். அப்போது என்ன சொல்லணும், சமுத்திரத்துடைய கடல் நடுவில் போய் சும்மா பார்த்தா இல்லை, அதே ஒரு அளவுக்கு தெரியும் நிശ്ചலமாக இருக்கிற மாதிரி. அதனால தான் அப்படிப்பட்ட இடத்துல கப்பலில் உட்காந்துட்டு கப்பல் எவ்வளோ வேகமாக போயிட்டு இருந்தால் கூட ஓகே 60-100 கிலோமீட்டர் ஸ்பீடில் கப்பல் ரொம்ப பெருசுனால ட்ரெயின் மாதிரி பிளெயின் மாதிரி வேகமாக போகாது, சின்னதுன்னா போகலாம். அப்போ பார்த்தாமா போகிறதே தெரியாதாமா, மூமெண்ட்டே தெரியாதாமா. எப்படி பிளெயினில் உட்காரும் போது கூட அப்படி தான், பிளெயின் எவ்வளோ வேகமாக போகும். ஆனால் பிளெயின் விண்டோவில் வந்து வெளியில் பார்த்தா அந்த மேகங்கள் ஏதோ போகிற மாதிரி காணப்படுறது தவிர அங்கே மேகங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மூமெண்ட்டே தெரியாது. ஆனால் வேகமாக போயிட்டுருக்கேன். அப்படி தான் நிశ్చல நிஸ்தரங்க. ஸோ அலைகள் இல்லாத அப்படின்னா சமுத்திரம் நடுல மேலே பாகம் இல்லாமல் அங்கே கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா டைவ் பண்ணி அதுதான் கிறிஸ்டல் கிளியராக அப்படியே மொத்தம் ஒரே ஜலகனமாக இருக்கும். சித் கனம்னு சொல்கிறோமா நேற்றுக்கு, ஆனந்த கனம் சித் கனம். ஸோ நிஸ்தரங்க ஜலராசிவது நானும் அதே. அப்போ தரங்கங்கள் எல்லாம் அலைகள் எங்கே, பாஹ்யத்தில். பாஹ்யமன் எங்கே, உபாதிக்குள்ள, மனசு இந்திரியங்கள் சரீரம் ஜகத்து. அதனால நானும் நித்தியமுக்தம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத என்னுடைய ஸ்வரூபமணி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் முக்திங்க. வேறு எதுவுமே இமேஜினேஷன் பண்ணிக்க வேண்டாம். முக்தன் என்ன, துவைத்தம் காணப்பட்டுட்டு இருந்தால் கூட பேதங்கள் தெரியப்பட்டு இருந்தால் கூட எந்த பேதமும் எந்த திருஷ்யமும் எந்த உபாதியுடைய விகாரமும் என்ன தொடலை அப்படின்னு நல்ல தெளிவாக உணர்ந்தாச்சுன்னா அதுக்கு பேர் ஜீவன் முக்தி. அப்புறம் அவிபக்த மூர்த்தி, மேலே சொன்னது அஸ்தபேத மாதிரி. ஸோ என்னோட ஸ்வரூபம் அவிபக்தம். அதனால தான் அகண்டம், அவிபக்தம்,
அஸ்தபேத, இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை குறிக்கிறது. அவிபக்த மூர்த்தி எது எது இருக்கின்றனதோ அது பிரம்மா, அந்த பிரம்மம் நானுதான். பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. அதனால தான் 2 விதமாக இந்த விஷயத்தினை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு. என்ன சொல்லுவாங்க? அப்ரோச் த ரியாலிட்டி. சத்தியத்தினை இந்த 2 விதமாக எப்படி நீ சிந்திச்சான், இப்படி அப்படி 2த்துல என்னது ஒன்றும் எல்லாமே கூட எவ்ரிதிங் இஸ் எல்லாமே கூட பரமாத்மா. பரமாத்மான்னு சொல்லி நினச்சா கூட ஐ நீட் நாட் டு வர்ரி. இங்கே யார் வர்ரி பண்ணிக்கிறதுக்கு இருக்கு? எல்லாம் பரமாத்மா தான். இல்லை எல்லாமே மித்யா, எல்லாமே பொய்ன்னு சொன்னால் கூட நான் துக்கிக்கிறதுக்கு கவலைப்படுறதுக்கு வாய்ப்பில்லை. எதுக்காக கவலைப்படணும்? எல்லாமே மித்யா. ஸோ எல்லாம் பரமாத்மான்னு சொன்னாலும் நீ கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாம் மித்யான்னு சொன்னாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதோ ஒரு விதத்தில் கவலைப்படாமல் இருக்கணும்னா இந்த ரியாலிட்டி இப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகத்தில் 260 ஏகமேவ சதநேக காரணம் காரணாந்தர நிராசகாரணம் காரியகாரணவிலக்ஷணம் ஸ்வயம் பிரம்மதத்வமசி பாவயாத்மனி. இந்த ஒரு வஸ்து ஆத்மா ஏகம் ஏவ, ஏகமேவ சத், இந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருப்புதல், ஏக் சத்து, ஒரே சத்து ஆத்மா பிரம்மம், அநேக காரணம். அநேகம் காணப்படுறதே இந்திரியங்களுக்கு. மனசும் பல பேதங்களே தனு வேறே உருவாக்கிட்டு அதையும் பார்க்கறது. ஸோ அநேகமான வேற்றுமைகள் வித்தியாசங்கள் எல்லாத்துக்கு காரணம் ஒரு ஆதாரம், ஒரு மூலம் ஏகம், ஒன்று தான். என்ன உதாரணம் சொல்லுவோம்? ஒரு ஆகாயம் காற்றுக்கு, நெருப்புக்கு, ஜலத்துக்கு, பூமிக்கு ஆதாரம் ஒரே ஆகாயம்தான். ஆகாயத்தில் தான் எல்லாம் நிற்கிறது. இப்போது முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்ன எல்லாமே ஆகாயத்துக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அதனால் ஆத்மா பிரம்மன்னு எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு, எப்படி சிந்திக்கிறதுன்னு கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. சந்தேகப்படுறது ஆகாயம் பாரு. ஸோ ஆகாயமே இத்தனை லட்சணங்களோடு இப்படி இருக்கும்போது அன்டச்சடாக, அது ஒரு மாயா கல்பிதமானது. அப்போ நான் இருந்தால் தான் ஆகாயம் இருக்குன்னு தெரியும். என்ன மனசுக்குள்ளே தான் ஆகாயம், ஆகாயத்துக்குள்ளே தான் இந்த ப்ரொஜெக்ஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் இல்லைன்னா டிவி ஸ்க்ரீனு இல்லை சினிமா ஸ்க்ரீனு மேலே ஒரே ஒரு வெள்ளை கர்டன் மேலே எத்தனை அநேகம் காணப்படுறது. ஸோ அநேகம் காணப்படி அது நிற்கிறதுக்கு அங்கே ஆதாரம். அப்படி என்ன அர்த்தம்? ஒரு சப்ஸ்ட்ராட்டம் ஆதாரம் இல்லாமல் அது மேலே எந்த இல்லூஷனும், ஜெகத் இல்லூஷன் ஆனால் கூட அந்த இல்லூஷன் பார்க்க முடியாது. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி, ஒரு தர்ப்பணத்தில் பார்க்குற திருஷ்யம் மாதிரி தான் இந்த உலகம். ஆனால் அது எங்கே இருக்குது? ஆக்சுவலாக அந்தர்கதம், நிஜம் துல்லியம் அந்தர்கதம். இது உள்ளே இருக்கிறது
அதே தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அப்படின்னா எனக்குள்ளே தான் இந்த சர்வம் ஜெகத்து மொத்தம் இருக்கு. சர்வம் என்னுடைய விபூதி, என்னுடைய க்ளோரி, என்னுடைய ப்ரொஜெக்ஷன். ஸோ ஏகமேவ சது அநேக காரணம். அநேகம் காணப்படட்டும், இருக்கட்டும், ஸோ வாட். அதனால் சப்ஸ்ட்ராட்டம் இல்லாமல், பேஸ் இல்லாமல், சப்போர்ட் இல்லாமல் இல்லூஷனு தெரியாது. அதனால் அந்த இல்லூஷனு பிரதிபிம்பம் தெரியணுமன்னா அதுக்கு பிம்பம் இருந்திருக்கணும். அப்போ மாயானே கண்ணாடி பிரதிபிம்பத்தினை காட்டுறது. என்ன பிரதிபிம்பம்? அது என்னுடையதான், நானே தான். பாருங்க, நான் என்ன நம்ம என்ன சொல்லி வச்சிருக்கிறோம். இப்போ நான் என்ன சொல்லணும்னா ஜெகத் மித்யான்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஜெகத்து மொத்தம் நானே தான். பாகவதம் சொல்லும் போது நேத்திக்காக ஜெகத்தில் நாராயணந்த பரமாத்மா. ஆமாம். இப்போ வேதாந்தம் விவேக சூடாமணி படிக்கும்போது என்ன சொல்கிறோம்? ஜெகத்து மொத்தம் நானே தான், எல்லாமே நானே தான். ராமரும் சத்துதா, ராவணனும் சத்துதா. சத்து சித்து சொல்லுங்க ரெண்டு. ராவணனேதா, சாரி, சத்து சித்தேதா யானை, சத்து சித்தேதா பாம்பு, சத்தேதா மரமு, சத்தேதா கல், சத்தேதா கடல், சத்தேதா கடவுள். ஸோ கடவுளே இத்தனை இத்தனைவா இருக்கான் நானே. இப்படி இருக்கிற இந்த ஏக காரணம் அநேகத்துக்கு காரணமாக இருக்கு. ஆனால் காரணாந்தர ஆனால் தனக்குள்ள ஏதாவது வேற அந்தரம் இருக்கோ? இந்த ஏக காரணமாக இருக்கிற ஒரு சத்து அநேகத்துக்கு காரணமாக இருக்கு. ஆனால் தனக்குள்ள இந்த சத்துக்குள்ள சத்து தனக்கு தானே காரணம். இன்னொரு காரணாந்தரம்னா இன்னொன்று கிடையாது. நிராச காரணம். அப்படின்னா காஸ்லெஸ் காஸ், காரணம் இல்லாத காரணம். எதுக்கு காரணம்? அநேகம். அநேகத்துக்கு காரணம் ஒன்று தான். ஆனால் அந்த ஒன்றுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னா நிராச காரணம். அப்படின்னு என்ன சொல்லணும்? சஜாதீய விஜாத்தீய ஸ்வகத பேத ரஹிதம். காரணாந்தரம்னா தனக்குள்ள தனக்கு ஏதாவது மாற்றம் இருக்கோ? சஜாத்தீய, சரி, மனிதர்கள் எல்லாரும் ஒரு ஜாதி தான், அதே ஜாதி. ஆனால் அதில் ஸ்வகத பேதங்கள் இருக்கே வெளியில். ஸோ விஜாதி என்ன? விருட்சங்கள் வேறு, மிருகங்கள் வேறு, மனிதர்கள் வேறு. ஸோ இப்படிப்பட்ட సజాతిలో భేదం இல்லை. அங்கே விஜாதி అనేదే இல்லை. ஏன்னா ஏகமேவா த்விதீயம், ஒரே வஸ்து. அதனால் ஸ்வகத பேதமும் தனக்குள்ளே தனக்கு ஏதாவது பேதம் இருக்கா? இல்லை. ஸோ அப்போது குழப்பம் இல்லை. ஸோ குழப்பமில்லாத ஒரே ஒரு வஸ்து, இடம் நான் தான். அந்த உண்மையான நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட அங்கே தான் குழப்பம் இல்லை. இந்த குழப்பம் பற்றி அடுத்த ஒரு ஸ்லோக பக்கத்தில் வரும், அப்போ சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம். ஸோ இப்படிப்பட்ட காரணாந்தரமாக இருக்கிற, நிராச காரணமாக இருக்கிற, அநேகத்துக்கு காரணமாக இருக்கிற ஏக காரணம் காரிய காரண விலக்ஷணம். இந்த காரிய காரண விலக்ஷணம், சதசத் பரம், இந்த வார்த்தைகள் என்ன குறிக்கிறது? காரிய காரணம் இது மித்யா, அப்படி ஒன்றும் கிடையாது. இது புத்தினால் செய்யப்பட்ட ஒரு சேஷ்டை.
இப்போது இங்கே என்ன காரிய காரணம்னு அர்த்தம் சார். இப்போதானே ஒரு காரணம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஒரு காரணத்திலான அநேக காரியம் காணப்படுதுன்னு. இப்போ காரியமும் காரணம் ரெண்டுத்துக்கு விலட்சணம்னு சொல்கிறீங்க. அப்பாற்பட்ட அர்த்தம் என்னன்னா, டெல்யூஷன் மாயா உருவாக்கிச்சு இல்லையா? அப்போது டெல்யூஷனு ஏற்படுறதுக்கு காரணம் மாயா, காசு. அந்த டெல்யூஷனால் உருவாக்கப்பட்ட காணப்பட்ட இல்யூஷன் ஜகத்து, எஃபெக்ட், காரியம். அதனால தான் அப்படின்னு அர்த்தம் என்ன, மாயாவுடைய காரணத்தினால எஃபெக்ட் காரியமாக காணப்படுற ஜெகத்து, இது ரெண்டுமே எனக்கு சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லைன்னா நான் தனியாகவே இருக்கேன். துவாமிமௌ புருஷௌ லோகே க்ஷரஸ்சாக்ஷர ஏவச்ச. பகவத்கீதை 15வது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறார்ல, இந்த லோகத்தில் இத்தரு புருஷர்கள் இருக்காங்க. ஒன்று க்ஷர புருஷா, யாரது, சர்வாணி பூதானி. இன்னொன்று அக்ஷர புருஷா, யாரது, அதுக்கு கூட்டஸ்தானி சொல்லப்படுறது. ஆனால் அது கூட்டஸ்தம் இல்லை. வேதாந்தத்தில் சொல்லப்படுற பரமாத்மா கூட்டஸ்த சைத்தன்யம் இல்லை. மாயா கூட்டன்னா கூட்டம், தமிழில் ராசி, கூட்டணி இல்லை. கூட்டம்னா குட்டிலத்தா, சீட்டிங், ஏமாத்துறது. யாரப்போ மாயா தானே. ஸோ மாயாவுக்கு இன்னொரு பேர் பகவத்கீதையில் பாருங்கள், அங்கே கூட்டஸ்த, குட்டிலவத்து. ஓகே. ஸோ இந்த மாதிரி மாயா. ஸோ காரிய காரண விலட்சணம்னா மாயாவுடைய எஃபெக்ட்ஸுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஐ ஆம் நைவ கிஞ்சித் கரோமீதி. மாயா இல்லாமல் நான் இருக்கேன். மாயா ஒரு வேளை அப்படி என்னுடைய பொட்டென்ஷியல் சக்தி ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டுருந்தா கூட ஐ ஆம் அன்டச்சாகவே நான் அப்படி இருக்கேன். காரிய காரண விலட்சணம் ஸ்வயம். காரிய காரண விலட்சணம் ஸ்வயம் பிரம்மா. ஸோ ஸ்வயம்னா நீ, அது ஸ்வயம் காரிய காரண விலட்சணமாக இருக்கிறது பிரம்மா. பிரம்ம தத்துவமசி, அது நான் தான். இப்போ இவ்வளவு பயோகிராஃபி கொடுக்குறோமே, பயோடேட்டா, இதெல்லாம் நம்ம எல்லோரும் பற்றியும். ஏன்னா எல்லோரும் అనేది இங்கே கிடையாது. இல்லை, இதெல்லாம் ஒன்று தான். ஒரே சத்து தான், ஒரே சித்து தான், ஒரே பிரம்மம் தான். ஆனால் தனித்தனியாக ஒருத்தர் விவேக சூடாமணி புஸ்தகம் முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த 1 மணி நேரம் இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. எனக்கு 38வது கிளாஸோ என்னமோ கேட்க வேண்டியிருக்கு. கேட்டால் தான் அந்த ஒன்று போய் தனியான ஒன்று போய் மொத்தம் ஒன்று பூர்ணம் అని தெரிஞ்சுக்குவேன். அடுத்த ஸ்லோகத்தில் 261 நிர்விகல்பகமனல்பமக்ஷரம் யத்க்ஷராக்ஷர விலக்ஷணம் பரம் நித்யமவ்யய சுகம் நிரஞ்சனம் பிரம்மதத்வமசி பாவயாத்மனி. நிர்விகல்பகம். நிர்விகல்பகம்னா விகல்பம் இல்லாத நிலை. விகல்பம் இல்லாத, இது ஏதோ சமாதின்னு பற்றி சொல்கிறார் நினச்சிக்காதங்க. என்னோடய ஸ்வரூபத்தில் மட்டும்தான்
விகல்பமே இல்லை, அது எப்பவுமே நிர்விகல்பந்தான். அதனால நான் கண்ணு மூடி மனசுன்னு ஏதோ பண்ணி கட்டி போட்டி சுருட்டி எல்லாம் பண்ண வேண்டியதில்லை, தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. நிர்விகல்பமான வஸ்து ஒரே ஒன்று. இது இட் இஸ் நாட் ஏ ஸ்டேட் லைக் எ மைண்டுன்னு அடக்கிறதுனால ஏற்படுறதுன்னு இல்லை. வேர் தேர் இஸ் நோ எனி, எந்த காமனை எங்கே இல்லையோ, எந்த ஒரு விகாரம் எங்கே இல்லையோ, எது அகண்டமாக இருக்கின்றனதோ அது நிர்விகல்ப வஸ்து பிரம்மா, நான் தான். மெயின்லி டிசைர்லெஸ். அதனால் எந்த ஒரு டிசைர்ன்னு மனசு கிளம்புறது, மனசு கிளம்பியாச்சுன்னா விகல்பந்தான். ஸோ ஆத்மான பிரம்மமான நானு தவிர மிச்சம் எல்லாமே விகல்பந்தான். அதனால தான் விகல்பம் பாஹ்யமாக உபாதிகளுக்கு உள்ள நடக்கிறதுன்னு எனக்கே தெரியறதை தெரிஞ்சுக்கிற நானும், சாட்சியாக இருக்கிற நானும் நிஸ்தரங்க ராசி மாதிரி நான் நிர்விகல்பமாகவே இருக்கேன். அதனால் நிர்விகல்ப சமாதி அஜ்ஞானம் கலிதே ஞாதே பரமாத்மனி. அஜ்ஞானம் போயிட்டு பரமாத்மனை தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் தேகாபிமானே கலிதே திருஷ்ய விவேகம். ஞாதே பரமாத்மனி, தேகாபிமானம் போயிடுச்சு, தேகம் நான் இல்லை, நாகம் தேகம், அகம் சோகம். அப்போ என்ன தெரிஞ்சுதா? தெரிஞ்சதுக்கப்புறம் எத்திர மனோயாதி, அதுக்கப்புறம் கூட மனசு சரீரம் இது ஒர்க்கு சுற்றி உலகம் தெரிஞ்சிட்ருக்கும், குடும்பம் இருக்கும், சம்சாரம் இருக்கும் பக்கத்தில். ஆனால் இருந்தால் கூட எத்திர மனோயாதி தத்திர அதெல்லாம் சமாதி தான். எப்படிப்பட்ட சமாதி? நிர்விகல்பம். ஏன்னா நான் இது ஞாபகம் வச்சுட்டு, அதுக்கு பேர் தான் பிரம்ம தத்துவமசி பாவனை. இது ஒன்றும் ஜஸ்ட் தாட் இல்லை. பி தட் ஆஸ் யூ ஆர் தட் அன் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மன் இல்லை, பாவன்னா பி என் அர்த்தம். பி பவ, பி ஹாப்பி, பி தட். ஸோ நிர்விகல்பகம். அனல்பம், இப்படிப்பட்ட நிர்விகல்ப வஸ்து நானும், எனக்குள்ள எந்த விகல்பமும் இல்லை. அனல்பம், நானும் அல்பமான வஸ்துவில்லை, ஆனால் பூமா. இந்த அனல்பம், அல்பம் அనే வார்த்தை ஆப்போசிட் அனல்பம். சாந்தோக்கியோபனிஷத்தில் சனத்குமாரர் நாரத ரிஷிக்கு இந்த பிரம்ம வித்யா உபதேசம் பண்ணும்போது சொல்கிறது பூமா வித்யா. பூமா வித்யா அங்கே என்ன சொல்லப்பட்டது? இந்த இன்ஃபினிட் பூர்ணம் பிரம்மம் என்னன்னா, எது இன்ஃபினிட்டாக இருக்கின்றனதோ, எது இன்ஃபினிட்டாக இருக்கின்றதுன்னா பூமா, ஏவை பூமா. அங்கே வார்த்தை பூமா అని சொல்லப்படுது. அதுதான் அப்படின்னா எட்டர்னல் அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்டும் சொல்லியிருக்கார் அங்கே. எத் அல்பம் தத் மிருதம். எது அல்பமானதோ, வாட் எவர் இஸ் ஃபைனைட். அல்பமன்னா ஃபைனைட்டு, பூமான்னா இன்ஃபினைட்டு, இன்ஃபினைட் அன்னா எட்டர்னல், ಫೈನೈಟ್ ಅನ್ನ ಮಾರ್ಟಲ್. ಫೈನೈಟ್ ಇದೆಲ್ಲ ಮಾರ್ಟಲ್, ಬಟ್ ನಾನ್ ಇಮ್ಮೋರ್ಟಲ್, ಇನ್ಫಿನಿಟ್ ಐ ಆಮ್. ವಾಹ್, ವಾಟ್ ಎ ಗ್ರೇಟ್ ರಿಲೀಫ್, ಜಾಯ್.
அதனால் நிர்விகல்பம், அனல்பம். அதனால தான் அக்ஷரம். அனல்பம்னாவே அன்லிமிட்டெட், இன்ஃபினிட்டு. அக்ஷரம்னா நசிஞ்சு போகாதது. இன்ஃபினிட்னாவே நசிஞ்சு போகாது. இப்படிப்பட்ட எத் க்ஷர அக்ஷர விலக்ஷணம். இங்கே தான். ஸோ இந்த கான்ட்ரடிக்டரி 2 வேர்ட்ஸ் எப்பவுமே என்னது? காரிய விலக்ஷணம், சதசத் விலக்ஷணம், க்ஷர அக்ஷர விலக்ஷணம். இதுக்கு தான் ஆல்ரெடி இப்போ தான் நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் பாருங்க. இது பக்கத்தில் இருக்க இங்கே ஞாபகம் வந்துச்சு. பகவத்கீதையில் அதான் க்ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்சதே உத்தம புருஷஸ்த்வன்யः பரமாத்மேத்யுதாஹ்ருதः. ஸோ அக்ஷர புருஷன் அப்படின்னு சொன்னால் இந்த நாமரூப ஜகத்து மொத்தம், இந்த காரணமான நாமரூப ஜகத்துக்கு காரணமான மாயா, அதுக்கு இங்கே அக்ஷர புருஷான்னு கூப்பிடப்படுறது கீதையில். கீதையில் மட்டுமில்லை, அங்கே தான் சங்கரர் விளக்கம் கொடுக்குறாரு. இங்கே அதுதான் அக்ஷர. அப்புறம் க்ஷர யாரு? இந்த நசிஞ்சு போகிற நாமரூப ஜகத் எல்லாமே கூட க்ஷரம். பூதானி சர்வபூதானி க்ஷரம். ஸோ அப்போது க்ஷரச்சாட்சர ஏவச்ச க்ஷரசர்வாணி பூதானி கூட்டஸ்தः அக்ஷர உச்சதே. இங்கே தான் சொன்ன கூட்டம்னா கூட்டம்னா மாயா. ஏன்னா அது நிறைய கூட்டி வைக்கிறதே, கூட்டம் சேர்க்கிறது. குட்டிலகா வஞ்சனை செய்கிற சுவாவம் இருக்கிறதுனால மாயாவுக்கு கூட கூட்டகான்னு அர்த்தத்தில் கூட்டகன்னா கூட்டணி, கூட்டகன்னா மாயா, கன்னிங்கு, ஏமாத்துறது அனு அர்த்தம். ஸோ வஞ்சனை, குட்டிலதா. அப்போ அதனால தான் உத்தம புருஷத்து அந்யா. இந்த அக்ஷர புருஷனுக்கு ரெண்டுத்துக்கு ஒட்டாமே. அதுதான் காரியகாரண விலக்ஷணம், சதசத் விலக்ஷணம் அப்படின்னு சொல்கிறது. இங்கே பரமாத்மா இது உதாகிருத. அதுக்கு பரமாத்மான்னு பெயர் கொடுக்கப்பட்டது அப்படின்னு லோகத்தில் சொல்லுவாங்க. அதுதான் பிரம்மம், அதுதான் நீ. ஸோ அந்த விதத்தில் க்ஷர அக்ஷர விலக்ஷணம் இருந்து அது பரமாத்மா. பாருங்க, எக்ஸாக்ட்லி பகவத்கீதையில் வார்த்தை மாதிரி இங்கே பரமனு விட்டுட்டாரு. பரமாத்மேத்யுதாஹ்ருத உத்தம புருஷ. அதனால தான் அந்த அத்தியாயத்துக்கு புருஷோத்தம யோகோ நாமன்னு சொல்லப்பட்டது. அப்புறம் இது நித்தியம். யூஜுவல் வேர்ட்ஸ் மறுபடியும் அடிக்கடிக்கு சொல்ல நித்தியம். அது நித்தியமாக இருக்கிறதுனால தான், அது சத்தியமாக இருக்கிறதுனால தான் அது சத்தன்னு பேர். நித்தியம். அகைன் தேச கால, பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர், இது எந்த சம்பந்தம் இல்லாமல் எதினாலையும் பாதிக்கப்படாமல் இருக்கிற நித்திய சுத்த முக்தன்றமே. அப்படி இருந்து நித்தியம் அவ்யய சுகம், குறைஞ்சி போகாத, பார்கெயின் பண்ண முடியாத, பெக் பண்ண வேண்டிய அவசியமில்லாத அவ்யய சுகம். ஏன்னா அங்கே எந்த டிஃப்ரென்சஸ் இல்லை. அந்த உணர்வு ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கு. அதனால தான் எதுவுமே இல்லாமல் தூக்கத்தில் நானாக இருக்கும்போது அங்கே ஆனந்தமோ ஆனந்தம். அது எப்படிப்பட்ட ஆனந்தம்னு இப்போது வாயால் வார்த்தைனால் சொல்ல முடியல. ஆனால் புத்தி மனசு ஒத்துக்கிறதே இல்லையா? கேட்குறேன், தூக்கத்தில் கிடைக்கிற உங்களுக்கு சுகம் வேறு லோகத்தில் ஏதாவதுனால அப்படிப்பட்ட சுகம் வருதா? கம்பேர் பண்ணால் கூட எந்த சுகமும் கூட நம்ம பார்க்குற லோகத்தில் ஓன்லி ஃபியூ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். ஒருவேளை சுகம் అనేది இருந்தால் கூட ஃபியூ செகண்ட்ஸ் ஓன்லி. அது மட்டும் இல்லை, தூக்கத்துடைய சுகம்
சரி, அந்த ஃபியூ ஃப்ராக்ஷன்ஸ் சுகம் கொடுத்ததே அதே வச்சுக்கோ, அது கொடுத்துட்டே இருப்பேன் நான். ஆனால் நீ சுகிப்பியா? சுகிக்க முடியுமா? சுகிக்க முடியாது. போதும், விட்டுடுவே, வேண்டான்னு சொல்லிட்டு எங்கே போவே? தூக்கத்துக்கு போவே, தேடி தூக்கத்துக்கு போவே. ஏன்னா அந்த சுகத்துக்கு இது பொருத்தமாக இல்லை சார். இது ரொம்ப அந்த சுகம் வேணுமண்ணா. அப்போ அது என்ன சுகம் தெரியுமா? உன்னுடைய ஸ்வரூப சுகம்தான். அதனால் அந்த ஸ்வரூப சுகத்தை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டே நினைவுல கூட வாழறது பேர் நிர்விகல்ப சமாதி. ஞானத்தோட நினைவுல வாழறது பேர் ஜீவன் முக்தி. இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டு, அதுதான் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, நிரஞ்சனம். அஞ்சனம்னா மை, மலினம், எந்த ஒரு பிளெமிஷ் இல்லாதது, எந்த ஒரு டிஃபெக்ட் இல்லாதது. இங்கே எந்த குறையும் இல்லை. அங்கே குறையெல்லாம் உபாதியில் இருக்கு. ஸோ உபாதிகளில் குறை இருந்தால் கூட உபாதி விட்டுட்டு நான் நிற்கிறேன்னா எனக்குள்ள ஒரு குறையும் இல்லை. பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. இந்த கான்டெம்ப்ளேட்டிவ் ஸ்லோகம்லாம் 8 ஆயிடுது. 9வது ஸ்லோகம் 262. யத்விபாதி சதநேகதா பிரமாத் நாமரூபகுணவிக்ரியாத்மனா ஹேமவத் ஸ்வயமவிக்ரியம் சதா பிரம்மதத்வமசி பாவயாத்மனி. யத் சத் விபாதி, ஒரு சத்து தான் இருக்கு, ஏகமேவ. ஸோ அநேகதா பாதி, யத் சது அநேகதா பாதி. ஆனால் ஒரே ஒரு சத்தாக இருந்தால் ஏன் அநேகமாக தெரியறது? இந்த அநேகம் అనేది பிரமாத், பிராந்தினால, டெல்யூஷன்னால, பிரமாத். இந்த எக்ஸாம்பிள் பாகவதம் கிளாஸில் சொன்ன நினைக்கிறது. நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பாருங்க. சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் இப்போவே பார்த்தாவே, இந்த ஒரு உரல் இப்படி வச்சுட்டு, இந்த எக்ஸாம்பிள் எங்கே சதுஸ்லோகி பாகவதத்தில் 2வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறது, இந்த உரல் இவ்வளோ தூரத்தில் முன்னாடி வச்சுக்கிறேன், கரெக்டாக நேரம் மூக்குக்கு கண்ணுக்கு வச்சுட்டு, இப்போ கேட்கும் போதே பண்ணி பாருங்க. உங்கள் உரல்னு மட்டுமே பார்த்துட்டே இருந்த ஃபோக்கஸ் பண்ணி, நீங்கள் பின்னாடி பார்க்குற உங்கள் கேமராயோ கம்ப்யூட்டர்லையோ எங்கே பார்க்குறீங்களோ, என்னுடைய பொம்மை 2ஆக தெரியும். நீங்கள் எதுவுமே பண்ணல, நீங்கள் உரல்னு தான் பார்க்கணுன்னு இதே கவனிச்சிட்ருக்கீங்க. ஏன் 2ஆக தெரியறது? தெரியறது. இப்போது மேஜிக் பாருங்க. என்ன ஃபோட்டோன்னு கேமரான்னு மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அது பாருங்கோ, இந்த உரலுக்கு கவனம் கொடுக்காதுங்கோ. ஆனால் உரல் 2ஆக தெரியறது. உரல் எங்கே? ஃபோட்டோவில் இருக்கிற என்னோட உரல் இல்லை, உங்கள் உரல் 2ஆக தெரியறது. பிராந்தி. சயின்ஸ் ஏதாவது சொல்லிக்கிட்டோம், அது ஆப்டிக்கல் டிஸ்ட்ராக்ஷனு, டீவியேஷனு, ரிஃப்ராக்ஷன் ஏதாவது சொன்னாங்க. பட் ஏன் இருக்கிறது ஒன்று ஏன் 2ஆக தெரியணும்? அதே மாதிரிங்க இந்த மாயாவுடைய சேஷ்ட பிரமாத், பிரமா டெல்யூஷனால் அநேகதா விபாதி. சரி, அநேகதா விபாதி
இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அநேகம் மொத்தம் கூட அநேகம் இல்லை, அது அநேகமாகிறது கூட பிரம்மமே தான். அப்போது அது பிரம்மம், இது பிரம்மம், பிரம்மன் ஹியர், பிரம்மன் தேர், பிரம்மன் பிரம்மன் எவ்ரிவேர். பிரம்மமாக பாரு. ஏன்னா பிரம்மன்னா அதுக்கு வேறு என்னமோ ஒரு இது இருக்கணும் வேண்டுமா, அப்படி வேண்டாமா? கிருஷ்ண ராம மாதிரி மூக்கு கண்ணு நெமலு பீ மயில் மயில் பீல் அது இருக்கணும் வேண்டாமா, மக்கர குண்ணு அதெல்லாம் அப்படி நினைக்காத. இருக்கே அண்ணாவே பிரம்மம் தாரு. அதனால தான் ராவணனும் இருக்கான், ராமரும் இருக்கான், கிருஷ்ணனும் இருக்கான், பறவை இருக்கே, ஜந்து சிங்கம் இருக்கே, சிப்பாய் இருக்கார், ராஜா இருக்கார், நான் இருக்கேன், நீ இருக்கே. இருக்கே இருப்புதல், இருக்கிறது தான் காமன். அந்த ஆனால் அந்த இருப்புதல் மேலே இதோ இந்த அநேகமான வேஷம். ஸ்திரீ இருக்கான், புருஷன் இருக்கான். ஆனால் శరీరం నీ డిఫరెన్సెస్ నీకు ముఖ్యత్వం கொடுத்தா இருக்கே అనేది அந்த சத்துని கோட்டுவிட்டுடுவே நீ. அப்படி பண்ணாத. ஸோ பிரமாத் என்ன? பிரமாத் நாம ரூப குண விக்ரியா இப்படி அப்படின்னா டோட்டல் ஜகத்து, என்டையர் யூனிவர்ஸ் ஜகத்துன்னு பிரித்த 3-4 வார்த்தைகள். ஸோ நாமமும் ரூபமும் குணம், அப்புறம் என்னென்னமோ நடக்கிறதே மாறுறது மாதிரி தெரியும், ஒன்றும் நடக்கலை. நடக்கிறது என்ன மாறிட்டே இருக்கிறதுனா மாறிட்டே இருக்கு. பிரதி ஒரு சப் செகண்ட் மாறிட்டே இருக்கு. The constant change, flux is going on. அதனால தானே ஜகத்தன்னோ ஜாயதி திஷ்டவத் திருஷ்யதி பட் நாட் கச்சதி, போகிறது. ஸோ நாமரூப குண விக்ரியா அநேக விசேஷண கிரியா. so many activities here. நானும் பண்ணுறேன், அவங்களும் பண்ணுறேன், அது பண்ணுறது, இது பண்ணுறது, கிரகங்கள் பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது ஒன்றும் இல்லை. these are all just a deluding moment. விக்ரியாத்மனா. ஆனால் உண்மையை பாரு, உதாரணம் கொடுக்குறாரு. ஹேமவத் ஸ்வயம் விக்ரியம் ஸ்வதா. ஆனால் சதா. ஆனால் நீ ஸ்வயம், நீ என்ன எடுத்துக்கலாம் எங்கன்னா ஸ்வயம் அந்த தங்கம் இருக்க பாரு. ஹேமம்னா தங்கம், தங்கம் இருக்கேங்க. தங்கத்தின்னு வச்சுக்கிட்டு அந்த கோல்டு ஸ்மித்து ஆச்சாரியர் அது வச்சுட்டு அது என்னென்னமோ உரக வச்சு இது பண்ணி அது பண்ணி அதில் மூசை போடுறதுன்னுவாங்க, அதில் போட்டு இப்படி ஷேப் பண்ணி இப்படிலாம் பண்ண. ஆனால் ஹேமவத் ஸ்வயம் விக்ரம் இது தங்கம் ஏதாவது பண்ணிச்சா? இது தங்கமாக தானே இருக்கு. தங்கமாக பார்த்தா நம்ம ஜுவலர். தங்கத்தினி நாமரூபம் கொடுத்து ஆபரணம் பார்த்தா நம்ம கஸ்டமருக்கு எப்பவுமே கஷ்டம்தான். ஜுவல்லர் விற்கிறவனுக்கு எப்பவுமே லாபம்தான், பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு. அதனால் ஹேமவத் ஸ்வயம் விக்கிரியம். ஸ்வயம்னா அந்த ஹேமம் ஸ்வயம், நீயும் அப்படிதான் சதா ஸ்வயம் ஆல்சோ. அதனால தான் நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் 5வது அத்தியாயம் பகவத்கீதை. அடிக்கடிக்கு ஞாபகப்படுத்தணும். நமக்கு எப்பப்பெல்லாம் நான் பண்ணுறேன் நான் செய்கிறேன்னு தோணுறதோ, சாப்பிடும் போது குளிக்கும்போதோ மனசில் அப்படியே நைவ கிஞ்சித் கரோமி இது, நான் எதுவுமே பண்ணல. சரீரம் பண்ணுறது, பிரகிருதி பண்ணுறது, இயற்கை பண்ணுறது, என்னமோ நடக்கிறது, என்னமோ நடக்கட்டும். இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா விழுந்து போயிட்டா மாட்டிக்குவேன்.
அப்படி மாட்டிக்காமல் உளுந்து போகாமல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. அதனால் இதெல்லாம் பார்க்குறோம். ஓகே, பார்த்துட்டு இருந்தால் கூட இப்படியானே ஆனால் உணர மாட்டோம். அதனால தான் பஷ்யன்னபி சன பஷ்யதி மூடஹ யுதர நிமித்தம் பகுகிருத வேஷ பஜ கோவிந்தம். பார்க்குறான், ஆனால் பார்க்காத மாதிரி அசால்ட்டாக போயிட்டுருக்குறான். யாருன்னு ஏமாற்றவே? அசால்ட்டாக இருந்தால் உனக்கு தான் சோமர் சால்ட் பல்ட்டி அடிப்பேன். அதனால் யாருக்கும் நஷ்டம் கிடையாது. இது உணர்ந்தால் உனக்கு லாபம், உணரலைன்னா உனக்கு தான் நஷ்டம். முடிவு பண்ணிக்கோ. பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. 10வது ஸ்லோகம் இந்த பாயிண்டர்ஸில் கடைசி. யச்சகாஸ்த்யன பரம்பராத் பரம் பிரத்யகே கரசமாத்மலக்ஷ்மலக்ஷணம் சத்யசித் சுகமனந்தமவ்யயம் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. எச்சகாஸ்தி அப்படின்னா எது சகாஸ்தியன்னா ஷைன் ஆகிறதோ, பாசிக்கிறதோ, ஜுவலிக்கிறதோ. என்னது ஜுவலிக்கிறது பாசிக்கிறதுன்னா நெருப்பு லைட்டெல்லாம் நினச்சக்கூடாது. தெரியறதே உணர்வு. உணர்வுக்கு பேர் சகாஸ்தி. ஆத்மா நான் தான். ஐ நோ எவ்ரி திங். எனக்கு சரீரத்தில் என்ன நடக்கிறது எனக்கு தெரியறது, எனக்கு வீட்டில் என்னுடைய பாரியை என்ன பண்ணுறதுன்னு தெரியறது, பர்த்தா என்ன பண்ணுறான்னு தெரியறது, குழந்தை என்ன பண்ணுறான்னு தெரியறது, எல்லாம் தெரியறது. கார்த்திகை மாதம் வந்தது தெரிஞ்சதே, அப்புறம் குளிர் ஜாஸ்தி ஆனது தெரிஞ்சதே, கொசு ஜாஸ்தி வரப்போகிறதுன்னு தெரியறது, எல்லாம் தெரியறது. அதனால் அந்த எது தேஜோமயமாக இருக்கின்றதோ எஸ் சகாஸ்தி அது அனபரம். அனபரமன்னா அதுக்கு இன்னொன்று பரமானது ஒன்றும் கிடையாது. அனபரமன்னா இது கூட சாந்தோகோபனிஷத்தில் உபயோகப்படுத்தின வார்த்தை. அனல்பமன்னு சொன்ன மாதிரி முந்தாவது ஸ்லோகத்தில். அப்படின்னா அர்த்தம் அதர் தேன் பரமன்னா இதுக்கு மீறியன்னு இல்லை, இது தவறு இன்னொன்று இல்லை. அனபரமன்னா இது தவிர தெர் இஸ் அனதர் ஒன்று இல்லை. அதனால தான் அங்கே ஏகமேவா அத்விதீயமானே அப்புறம். ஸோ அதனால் அனபரம். ஆனால் பராத் பரம் பாருங்க, திரும்பி 2 வார்த்தை. பராத் பர அண்ணா பொதுவாக சொல்லுவோம் பராவித்யா அபராவித்யா, அப்புறம் பரமாத்மா ஆத்மா. ஆனால் இங்கே மறுபடியும் இப்படி கான்ட்ரடிக்டரி இப்படி பராத்தன்னா எது ஜெனரலாக அந்த காரிய காரணத்துக்கு அப்பாற்பட்டதே, சதசத்துக்கு அப்பாற்பட்டதே. ஓகே, அப்புறம் இந்த மாதிரி எங்கே அந்த கான்ட்ரடிக்டரியாக 2 வருது, அதுக்கப்புறம் அது 2த்துக்கு சம்பந்தம் இல்லாததுன்னு சொல்லும் போது ஸோ பராத் பரஹ. ஓம் குரு பராத் பரா குரு ஓம்கார குரு தவ சரணம். பராத் அப்படின்னா எது ரொம்ப காரணமாக இருக்கிற அந்த மாயா இருக்கோ அந்த பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி, பரா பிரகிருதி, 2 பிரகிருதி தான். ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் அப்படி எடுத்துக்கணும். பரமாத்மான்னு சொல்லும் போது பிரம்மந்தான், அப்புறம் பராவித்யான்னு சொல்லும் போது பிரம்ம வித்யா தான். ஆனால் அதே மாதிரி இங்கே இந்த பராத்தன்னு இங்கே
அந்த ரிலேட்டிவ் ஆஸ்பெக்ட் ஒன்லி, மாயாவுக்கு சம்பந்தப்பட்டது, அதுக்கும் அப்பாறப்பட்டதாக இருக்கிறதுனால பராத் பரக. ஆனால் அந்த பறக்கு அதுதான் இருக்கு. அந்த பரத்திலேயே தான் வேறு இதெல்லாம் காணப்படுறது, வேறு இதெல்லாம் காணப்படுறது. இந்த பராத்து என்னது? மாயா காணப்படுறது, ஜெகத்து காணப்படுறது, அப்புறம் பிரம்ம காணப்பட்டார், விஷ்ணு காணப்பட்டார், ருத்ரன் காணப்பட்டார், அப்புறம் விஸ்வ விராட் எல்லாம், ஈஸ்வரா, இரண்யகர்பா, விராட் எல்லாம் காணப்பட்டார். அதிலே காணப்பட்டு அதனால தான் சாந்தோக்யோபனிஷத் இந்த வார்த்தைக்கு சொன்னமே, ததேதத் பிரம்மாபூர்வம் அனபரம். ததேதத் பிரம்மா அபூர்வம் அனபரம். அதுக்கு பேர் ந வித்யதே பரம் காரியம் யஸ்ய. ந வித்யதே பரம் காரியம் யஸ்ய. எதுக்கு மீறி மேலும் இன்னொன்று பரம இன்னொரு காரியம் எது இல்லையோ, யாரும் காரணம் இல்லையோ, அது அனபரம். அதுக்கப்புறம் இப்போ இது கன்க்ளூட் பண்ணுறார். இந்த சொன்ன 10 இம்பார்ட்டண்ட் இந்த பாயிண்டர் ஸ்லோகா சொல்லி 264 உக்தமர்த்தமிமமாத்மனி ஸ்வயம் பாவயேத் பிரதிதயுக்திபிர்தியா சம்சயாதிரஹிதம் கராம்புவத் தேன தத்வநிகமோ பவிஷ்யதி. இது கேட்ட அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு குரு சொல்கிறார், உக்தம் அர்த்தம் இமம். இப்போ சொன்ன இந்த அர்த்தம், அது லக்ஷார்த்தம் விஷயத்தினே, இமம் ஆத்மனி உன்னுடைய ஹிருதயத்தில், ஸ்வயம் இங்கே ஆத்மனி அன்னா உன்னுடைய புத்திக்குள்ள, இன் யுவர் இன்டலெக்ட், ஸ்வயம் நீயே பாவயேத். பாவிக்கணும். இத்தம் உக்தம் இமம் அர்த்தம் பிரதிதயுக்திபிஹி. பிரதிதயுக்திபிஹி தியா சம்சயாதிரஹிதம் ஸ்வயம் பாவய. இது மொத்தம் அர்த்தம். என்னென்னா, இப்போ சொல்லப்பட்ட இந்த அர்த்தத்தினை பிரதிதயுக்திபிஹன்னா பிரசித்தமான முக்கியமான லாஜிக் யுக்தின்னு உபயோகப்படுத்திட்டு, ஸ்ருதி, யுக்தி, அப்புறம் அனுபூதி. ஸோ பிரதிதயுக்திபிஹன்னா இந்த லாஜிக், சாஸ்திரியமான லாஜிக், சாஸ்திரம் சொன்ன மாதிரி உன் புத்திக்குள்ள தியா. அப்புறம் சம்சயாதிரஹிதம், எந்த சம்சயமும் வச்சுக்காமே, சம்சயத்துக்கு இடம் கொடுக்காமே, ஸ்வயம் பாவையா நீ அந்த பிரம்மம் நீன்னு சொல்லி பாவிப்பாய். ஆக சம்சயாதிரஹிதம்னா பொதுவாக அபரோக்ஷ ஞானம் ஏற்படுறதுக்கு பிரதிபந்தகமாக இருக்கிற விஷயங்கள் 3 சொல்லப்படுறது பஞ்சதசியில் பார்த்தோம். சம்சயம், விபர்யம், அசம்பாவம். சம்சயம் இருக்குது, அப்புறம் இல்லைன்னு விபரியமாக வேறு விதமாக புரிஞ்சுக்கிறது, அப்புறம் இது நாட் பாசிபிள். எப்படி ஒரே தங்கம் நகையாக காணப்படுறதுன்னா நாங்கள் ஒத்துக்கிறோம், ரொம்ப ஈஸி சார், எல்லா நகையும் தங்கமே தான். அதே மாதிரி ஒரே ஜலம் தான் கேப்லரி டியூப்பில் இருக்குது, ஐஸ் க்யூபாக இருக்குது, அது கூட தெரிகிறது. ஆனால் ஒரே பிரம்மம் தான் இந்த ஜகத்து மொத்தம் காணப்படுறது சமஸ்தம்னு சொன்னால்
இது கஷ்டமாக இருக்கு. அது எப்படி? ராவணனு கூட பரமாத்மா தானே? ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னா? அப்புறம் டாலிபான் டெரரிஸ்ட்டு, ஆமாம் பரமாத்மா தான். பாம்பு பரமாத்மா தான். தேல் பரமாத்மா தான். இங்கே தான் நல்ல மெச்சூரிட்டி கிராஸ்பிங் பவர் இருக்கணும். அதனால தான் இந்த அசம்பாவம் అనేది இருக்கக்கூடாது. இட் இஸ் நாட் பாசிபிள் சார், ஏதோ சொல்கிறீங்க, அது எப்படி ஆக முடியும்? ஆகும், அதுதான். ஏன் ஒரு மைண்டு வந்து கனவுல எல்லாம் ஆகலையா? மைண்டு தவிர வேறு ஏதாவது அங்கே உருவாயிடுதா? இது எல்லாமே ஜஸ்ட் தோற்றம் தானே, டெல்யூஷன் ப்ரொஜெக்ஷன் தானே. அப்போ ஒரு மைண்டு இவ்வளோ டெல்யூஷன் ப்ரொஜெக்ட் பண்ணும்போதும் ஒரு பிரம்மம் தன்னை அவருடைய மாயா வச்சுட்டு தானே இத்தனாவாக காணப்பட முடியாது என்ன? இதுதான் லாஜிக்கு. அதனால் சம்சயரகிதமான இப்போ சொன்ன இந்த விஷயத்தனே ஸ்ருதிபத்தமான யுக்தி லாஜிக்னு உபயோகப்படுத்திட்டு நீயும் ஸ்வயமான புத்தின்னு உபயோகப்படுத்திட்டு நீ இந்த விஷயத்தனே ஸ்வயம் பிரம்மமணி பாவிச்சு அந்த ஞானத்தில் நிலு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, நாளைக்கு பார்ப்போம். அடுத்த இன்னும் 2 ஸ்லோகங்கள் சொல்லி இந்த பர்டிகுலர் டாப்பிக்னு முடிப்பார். அதுக்கப்புறம் வேறே சாதனா விஷயம் வரும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி शांति. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. हरि ओम तत्सत्.